செஷனில் நம்ம வந்து ஹெல்த் ஹைஜீன் அதை பற்றி நம்ம படிக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். ஏன் அதை முக்கியமாக நம்முடைய கேர்ள்ஸ்க்கு அதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, அடுத்த ஜெனரேஷன், எந்த ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் வர்றதுக்கு ஃபவுண்டேஷனாக இருக்கிறதே இந்த ஜெனரேஷனில் உள்ள கேர்ள்ஸ் தான். ஒத்துக்கிறீங்களா? வருகிற ஜெனரேஷன் ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் வரணும் அப்படின்னா இப்போ உங்களுடைய ஹெல்த் ஹைஜீன், உங்களுடைய பாடி ஃபிட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தால் தான் அடுத்த ஜெனரேஷன் வந்து ஸ்ட்ராங்கர் ஜெனரேஷனாக வர முடியும். கரெக்டாம்மா? அதுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான் இருக்கேன். முதலாவது, எல்லா கேர்ள்ஸும் நல்லா கவனிச்சுக்கோங்க. பர்சனல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். பர்சனல் ஹைஜீன், ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய ஃபேஸ் நல்லா க்ளீனாக வச்சுக்கிறது, நைட்டு கண்டிப்பாக படுக்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுறது. இப்போ எல்லாரும் இந்த மீட்டிங்கில் இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு போன இந்த பாடத்தை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நைட்டே நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த ஒரு நல்ல பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்தின் முதல் படி. அடுத்தது, பல்லுக்கு அடுத்தபடியாக கை சுத்தம் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். கோவிட் டைமில் எப்போதும் எங்கே தண்ணியை பார்த்தாலும் கை கழுவணும், முகத்துக்கு மாஸ்க் போடணும், 6 அடி தூரம் தள்ளி நிற்கணும், அதுக்கு இடைவெளி, அதுவும் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? பேன் வந்து ஒரு பேரசைட். அது நம்ம தலையை சுத்தமாக இருக்கும்போது நம்ம தலையில் வாழ முடியாது. அதுக்கு மாத்திரையும் இருக்குது. ஒரே டைமில் ஒரு மாத்திரை எடுத்தால் எல்லா பெயின்களும் போயிடும். சுத்தமாக நம்ம அனுதினமும் சீப்பு வச்சு சீவினாலும் போயிடும். மென்ஸ்ட்ருவேஷனில் நமக்கு நல்ல 75 ml கிட்ட பிளட் லாஸ் ஒவ்வொரு தடவையும் ஆகுது. இந்த பெயின்களும் தொடர்ந்து நம்ம தலையில் ரத்தத்தையே குடித்து வாழுகிறதுனால அதனாலையும் அனிமியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் பெண் பிள்ளைகள் தலையில் பெயின் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரி, ரொம்ப சுருக்கமாக 5 விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு மேடம் கையில் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜீன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. GENES. ஃபர்ஸ்ட் ஜி வந்து கட் ஹெல்த். என்ன? நம்ம சரியான வேலைக்கு சாப்பிடணும், பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். சிப்ஸ் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, அல்லது இப்போ கடைகளில் ஆன்லைன் கடைகளில் வரக்கூடிய சாக்லேட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடாம நல்ல புரோட்டீன் உணவு, எக்கு, மில்க்கு, ஹோம்மேட் ஃபுட் அந்த மாதிரி சாப்பாடுகள் மட்டும் நம்ம சாப்பிட்டு பழகணும். அடுத்து வந்து எக்ஸசைஸ். எக்ஸசைஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். ஒருவேளை இன்றைக்கி இருந்து எக்ஸசைஸுக்குன்னு ஸ்ட்ரெச்சிங் ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது நல்லது. GE. அடுத்தது என்ன எழுத்து? N வந்து நியூட்ரிஷன், நல்ல ஹை ப்ரோட்டீன் டயட் சாப்பிடணும். அடுத்த வந்து இமோஷ்னல் ஹெல்த். நம்ம ரொம்ப பேலன்ஸ்டாக வாழ கற்றுக்கணும். நெகட்டிவாக நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அதை வந்து அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எடுத்து அல்லது நமக்கு அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு மேலே ஏறி போயிட்டே இருக்கணும். எந்த விதத்துலையும் நம்ம குடும்ப சூழ்நிலையையும் பெற்றோருடைய விருப்பத்துக்கும் மாறான எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் நம்ம வந்து ஈடுபடுறத தவிர்க்கணும். அது வந்து நமக்கு எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது கடைசியாக என்னம்மா? GENES. நல்ல சோஷியல் நெட்வொர்க்கிங். ஃபோன்லேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம மனசும் நம்முடைய சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம சுற்றி இருக்கிற நம்முடைய உறவுகளோட, ஃப்ரெண்ட்ஸ்களோட, சுற்றி வாழுகிற குடும்பங்களோட நல்ல உறவுகளை நம்ம நெட்வொர்க்கிங் பண்ணிக்கிடணும். அது பிள்ளைகளாகிய நமக்கு என்றைக்கும் உபயோகமாக இருக்கும். சரி, இப்போது டாக்டர் திவ்யா உங்கள் மத்தியில் வராங்க. அவங்க CMC மருத்துவக் கல்லூரியில் மன ஆரோக்கியத்திற்காக ஸ்பெஷல் போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்காக நிறைய பிரயோஜனமான காரியங்களை சொல்லித்தர போகிறாங்க. நல்லா அலர்ட்டாக உட்காந்துருங்க, நிறைய காரியங்களை கற்றுக்குவீங்க. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் இப்போது மேம் கிட்டேருந்து. ஸோ இன்றைக்கி விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா என்ன?
ஓ வா, நான் ஆன்சர் எதிர்பார்த்தது கோல்டு டைமண்ட் அந்த மாதிரி, பட் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ டைம் தான் இருக்கிறதுலே விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இப்போது இன்னைக்கு மேடம் வந்து நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்தாங்க, உடம்பு ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம மனசு ரீதியாக சில விஷயங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ யூத் அப்படின்னு சொல்லக்குள்ள உங்கள் ஏஜில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த சின்ன வயசுலேருந்து பெரிய பிள்ளையாக மாறக்குள்ள உடம்பு ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நிறைய காரியம் மாறிட்டே இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ உடம்பு ரீதியாகவும் மாறுறீங்க, யோசனை விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றமாக இருக்குது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களை மாதிரி யூத் கேர்ள்ஸோடைய பிரெயினை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் என்ன தெரிஞ்சுதான்னா, அவங்களுடைய சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பா முகத்தை காட்டக்குள்ளே அவங்க மூளையில் இருந்த நடவடிக்கையும் இந்த வயசில் அவங்க மூளையில் இருக்கிற நடவடிக்கையும் வித்தியாசமாக இருந்துதான். அதாவது சின்ன வயசில் அம்மா அப்பா சிரித்தா அந்த சின்ன பிள்ளையோடைய மனசில் என்ன யோசனை வருமானா, ஓ அம்மா சிரிக்கிறாங்க, அன்பு அப்படின்ற பிரெயின் ஏரியா ஆக்டிவேட் ஆகுமா. ஆனால் இப்போ உங்கள் வயசில் இருக்க பிள்ளைங்க அம்மா அப்பா உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களே, பின்னாடி என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, அதாவது எதிர்மறையான காரியமாக தான் வந்து மனசு சொல்லுமா. ஏன்னா நம்மளுடைய அம்மா அப்பாவுடைய முகம் கூட நம்ம மனசில் வந்து தப்பாக, அதாவது எதிர்மறையாக தான் என்ன சொல்கிறது சிக்னல் வருமா எல்லாரோட மூளைக்குமே. ஸோ அந்த அளவுக்கு இந்த யூத் கேர்ள்ஸோட பிரெயின் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பிரெயின், ரொம்ப எமோஷ்னலான பிரெயின். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஹார்மோன்ஸ். எகெயின் கேர்ள்ஸ் அப்படின்னாலே ஹார்மோன்ஸ் அப்படின்றது எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே காரணம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது ஹார்மோன்ஸ் தான். ஸோ ஹார்மோன்ஸ் நம்ம உடம்பை மட்டும் இல்லை மனசையும் நிறைய விதத்தில் மாற்றமாக யோசிக்க வைக்குது. ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் செல்ஃப் அவேர்னஸ். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, நான் யார். சரியா? இதுக்கு எனக்கு ஒரு ஆள் முன்னாடி வருவீங்களா? உங்கள் பேர் என்ன? ஜெஸ்லின் டாலியா. ஓகே, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? மருதக்குளம். ஓகே, ஸோ ஜெஸ்ஸி இங்கே நமக்கு முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ நான் கேட்குற சில கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், யோசித்து பதில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் டீச்சர், உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? ஜெஸ்ஸி எப்படிப்பட்ட ஓகே, ஸோ ஜெஸ்ஸி நல்ல பொண்ணு அப்படின்னு அம்மா, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நினைக்கிறாங்க, நீங்கள் நினைக்கிறீங்க. வெரி குட். ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும், எதுவும் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்குள்ள? தேவையில்லாத நண்பருக்குள்ளே தேவையில்லாத பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். வேற என்ன விஷயம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க? சரி, வெரி குட். ஜெஸ்ஸி நல்லா சொன்னாங்க. ஸோ நான் யார் அப்படின்னு சொல்லக்குள்ள எப்போவுமே வந்து நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் இங்கே யார் உடனே பதில் சொல்வீங்க? நல்ல விதமாக நினைக்கிறீங்களா, கெட்ட விதமாக நினைக்கிறீங்களா? ஸோ உங்களை பற்றி நல்ல விதமாக நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கோங்க. வெரி குட். ஸோ இப்போ ஜெஸ்ஸி சொன்னாங்க, என்னைய பற்றி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸ் எல்லாருமே குட் கேர்ள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்களா? ஸோ நம்ம மனசில் நம்ம என்ன யோசிக்கிறோம், எதிர்மறையாக தான் நிறைய நேரத்தில் யோசிக்க செய்கிறோம். ஸோ நம்மளோட செல்ஃப் அவேர்னஸ் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் முக்கியம்? நம்மளை பற்றி யாருக்கு அதிகமாக தெரியும்? நம்மளுக்கு தெரியுமா இல்லை மற்றவங்களுக்கு தெரியுமா? நமக்கு தான் நம்மளை பற்றி நல்லா தெரியும். நமக்கு என்ன செய்ய முடியும், நமக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லா வரும், எல்லாமே நமக்கு தான் தெரியும். அது நம்ம கூட இருக்க நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு கூட தெரியாது. அவங்களுக்கு நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அதை தான் அவங்க செய்யறதுக்கு நினைக்கிறாங்களே ஒழிய நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், நம்மளுடைய எபிலிட்டிஸ் எதையுமே யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஸோ உங்களை பற்றி தெரிஞ்ச நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன செய்யணும் அப்படின்றத நீங்கள் குறிக்கோள் வந்து உங்களுடைய கோலை நீங்கள் செட் பண்ணணும். ஏன்னா மற்றவங்க கையில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது இல்லையா? ஸோ அதனால் உங்களோட லைஃப் கோல்ஸ், யார்கிட்ட நான் பேசணும், நான் எப்படி நடந்துக்கணும், நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி நான் மற்றவங்களை க்ரீட் பண்ணணும், இது எல்லாமே உங்களுடைய ரைட்ஸ். ஸோ அதை நீங்கள் கட்டாயம் நல்ல விதமாக டிசைட் பண்ணணும். ரெண்டாவது ஆக்டிவிட்டி சேர் ஆக்டிவிட்டி. சரியா? ஸோ இது என்னுடைய சேர் அப்படின்றது இந்த ஆக்டிவிட்டி பேர். ஸோ இதுக்கு ஒரு 5 பேர் முன்னாடி வாங்க பார்ப்போம். யார் வேணும்? அவங்க வந்து உட்காந்துருங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஆள் சேரில் உட்காரணும். யார் உட்காடுறீங்க? ஒரு ஆள் உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, மீதி ரெண்டு பேராக டிவைட் ஆகிக்கோங்க. நீங்கள் 2 பேர், நீங்கள் 2 பேர். சரியா? ஸோ
இந்த சேரில் உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த சேர் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. சரியா? யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது, எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. சரியா? ஸோ இப்போ எல்லாரும் வந்து எதாவது சொல்லி இந்த சேரை உங்ககிட்டேருந்து எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த சேரை எக்காரணத்துக்கும் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. ஓகேயா? இது உங்களுக்கான ரூல்ஸ். அடுத்து உங்கள் 2 பேருக்கு. சரியா? நீங்கள் 2 பேரும் அவங்கக்கிட்ட அன்பா, பணிவா, கொஞ்சம் அறிவு கூர்மையோட எப்படி அவங்கள இந்த சேர்லேருந்து வெளியில் எடுக்கலாம் அப்படின்றது நீங்கள் யோசித்து நீங்கள் செய்யணும். சரியா? ஒரு ஆளாக நீங்கள் தனியாக. சரியா? என்னென்ன சொல்லி அவங்கள இந்த சேர்லேருந்து வெளியில் எடுக்கலாமோ அதை நீங்கள் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஆனால் கையை பிடிச்சி இழுக்கக்கூடாது, சேரை பிடிச்சி இழுக்கக்கூடாது, அடிக்கவும் கூடாது, சத்தமாக பேசவும் கூடாது, அன்பாக பேசணும். சரியா? உங்கள் 2 பேருக்கும் இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இவங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க. தரமாட்டேன் ப்ளீஸ்க்கா, ஒரு தடவை மட்டும் தாங்கக்கா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து கெஞ்சுறாங்கன்றதுனால சேரை கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டிங்களா? சரி, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் தேங்க்யூ. நீ அப்படியே பழகிருக்கோம் நம்ம 2 பேரும். ஆமாம், தரமாட்டேப்போ. அக்கா தங்கச்சி பழகிருக்கோம். இப்படிலாம் பண்ணலாமா நீனு? நீ யாருன்னு தெரியாதுப்போ. இப்படிலாம் சொல்லலாமா நீனு? ப்ளீஸ் அண்ணி, ஒரு தடவை மட்டும் தாயேன். உட்காந்து வருஷம் தந்தது அவன்கிட்ட ரிட்டர்ன் பண்ணியிருந்தேன். தரமாட்டேன் போடி, யாரு கேட்டாலும் தரமாட்டேன். அடுத்து நீங்கள் 2 பேரும் அவங்க எவ்வளோ அன்பாக பணிவாக கேட்டாங்க, நீங்கள் ரொம்ப கோபமாக கேட்கணும். சரியா? நீங்கள் கேட்குறதுக்கு அவங்க கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி கோபமாக கேட்க போகிறீங்க. சரியா? இப்போ எனக்கு இந்த சேர் வேணும். தர முடியாது, என்ன பண்ணுவேன்? இந்த சேர் வேணும். தர முடியாதுன்னா என்ன பண்ணுவேன்? எனக்கு இப்போ இந்த சேர் வேணும். ஒழுங்கு வரதே எழுந்திருக்க. எந்திக்க முடியாது, போயிட்டு வா. எனக்கு இப்போ இந்த சேர் வேணும், கண்டிப்பாக வேணும். தரவே மாட்டேன், போயிட்டு வா. சரி, வெரி குட். தேங்க்யூ. அவங்க ட்ரை பண்ணட்டும். சரி, கடைசி ஆள். சரியா? உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி அவங்க தராங்களா இல்லையான்னு பார்ப்போம். இந்த சேர்லேருந்து தயவு செஞ்சு எழுந்து வெளியே போயிரு. போ, வெளியே போடுடி போ. எனக்கு இந்த சேர் வேணும், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ போ. இந்த சேர் எனக்கும் பிடிச்சிருக்கு, நீ போ. I see get out. நீ போ. I see get out. I say you get out. I see get out. எந்திரி, பேசாத, போ போ, வெளியே போ. சரி, வெரி குட். அக்கா எல்லாருக்கும் நல்லா கிளாப் தட்டிடுங்க. வெரி குட், நல்லா ஆக்ட் பண்ணுங்க. சேர் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் அப்படின்னு சொன்னதும் தரவே மாட்டேன் அப்படின்னு நல்லா ஆழமாக அழுத்தமாக சொன்னாங்க. எல்லாரும் நல்ல முயற்சி செய்தீங்க, நல்லா ரிக்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க, கோபம் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க. ஸோ நல்லா முயற்சி செய்தீங்க. ஸோ இப்போ இந்த சேர் தான் என்னது நம்ம லைஃப்பில் நிறைய பேருக்கு சிச்சுவேஷன். சரியா? ஸோ இதே மாதிரி சிச்சுவேஷன் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கட்டாயம் கொஞ்சம் செய்து தாயேன் அப்படின்னு ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, மிரட்டியிருக்காங்களா? அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? சரி, ரொம்ப கெஞ்சி கேட்குறாளே கொடுத்துருவோம் அப்படின்றவீங்களா? இல்லை கோமா பேசுகிறாளே அப்படின்னு விட்டுருவீங்களா? நம்ம லைஃப்பில் நிறைய நேரத்தில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கூட இருக்கிற நண்பர்கள், நம்ம கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் நம்மக்கிட்ட நிறைய காரியங்கள் எதிர்பார்ப்பாங்க. சரியா? எல்லா காரியத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்னா நம்மளால் முடியுமா? முடியாது. முடியாத காரியத்தை முடியாதுன்னு என்னைக்காவது தைரியமாக யாராவது சொல்லியிருக்கீங்கன்னா கை தூக்குங்க பார்ப்போம். வா. ஆனால் ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான். பரவாயில்ல. ஸோ அப்போ மீதி இருக்க எல்லாரும் எல்லா காரியத்தையும் செய்து கொடுத்துருவீங்களா? அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாலும் செய்துருவீங்களா? செய்ய மாட்டிங்களா? சரி. ஸோ நிறைய நேரத்தில் நம்ம எதனால் காரியங்கள் செய்யாமல் இருக்கிறோம், அப்படி எது சொன்னாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் செய்துடுறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இது கேட்டு நம்ம செய்யலை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கூப்பிடுறா, கடைக்கு கூப்பிடுறா, கிளாஸை கட் பண்ணிவிட்டு நம்ம எங்கேயாவது போயிட்டு வருவோம் வா அப்படின்னா கூப்பிடுறா, போகிறோம். ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நோ சொல்லிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நோ சொல்லிட்டா சண்டை போடுறாங்க, பேசாமல் இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே போயிடும். அப்படின்றதுனால நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற காரியத்தெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம முன்னாடி வந்துடுறோம். ஆனால் பல நேரத்துலையும் நம்மளுடைய பவுண்ட்ரிஸை நம்ம ஒழுங்காக வைக்கலை அப்படின்னா நமக்கு நிறைய விஷயத்தில் பாதிப்பு வரலாம். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம இதுக்கான ஆக்டிவிட்டீஸ் இன்னும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு விஷயம் நோ சொல்லக்குள்ள நம்ம அக்கா சொன்ன மாதிரி முடியவே முடியாது. இது என்னோட சேர்,
என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்றதுல நம்ம கட்டாயம் தெளிவாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது ஒரு 4 பேர் முன்னாடி வருவீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய பேர் மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம். மொபைல் ஃபோன் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ மொபைல் ஃபோனுக்கு நல்ல காரியமும் உண்டு, கெட்ட காரியமும் உண்டு. ஸோ நம்மக்கிட்ட இருக்க அக்கா தங்கச்சி எல்லாரும் நமக்கு மொபைல் ஃபோனுடைய நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்ல போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் என்ன செய்ய போகிறீங்க? மொபைல் ஃபோன் பற்றின நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க. ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொன்னாலும் போதும். மொபைல் ஃபோன்னால் என்ன விஷயம் நல்லதாக இருக்குது? தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பேச, தூரத்தில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பேசுகிறாங்க. வேறு என்ன நல்ல விஷயம்? படிக்கிறதுக்கு நல்ல உதவி செய்யுது. செல்ல நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி கூட பார்த்துக்கலாம். ஸோ நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். முக்கியமான ஏதாச்சும் வேணால் அது வந்து எடுத்துக்கலாம். நமக்கு படிக்கிற தேவையான அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வேறு இப்போ ஏதாவது முக்கியமான அவசரம், யாராச்சும் ஆக்சிடென்ட் இருந்தால் ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது செல்லாம். சரி. ஸோ செல்ஃபோன் பற்றின நல்ல விஷயம் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஃபோன் வச்சு நம்மளால் தூரத்தில் இருக்கவங்ககிட்டையும் பேச முடியுது. வேறு ஃபோன்லேயே எல்லா கேட்ஜெட்டும் இருக்குது. கால்குலேட்டர் தனியாக வாங்க வேண்டாம், கேலண்டர் வாங்க வேண்டாம், வாட்ச் வாங்க வேண்டாம், ஃபோன்லேயே எல்லாமே இருக்குது. நியூஸ் பேப்பர் கூட ஃபோன்லேயே படிச்சுக்கலாம். முன்ன மாதிரி லைப்ரரிக்கெல்லாம் போய் ஆர்டிகல்ஸ் எல்லாம் தேடி எடுக்க வேண்டாம். படிப்பு விஷயமா எல்லா காரியமும் ஃபோன்லேயே கிடைக்குது. ஸோ இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. தேங்க்யூ. நீங்கள் வந்து ஃபோனை பற்றின கெட்ட விஷயங்கள் சொல்லுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நல்லதா கெட்டதா? கெட்டதா. எதனால கெட்டது? நிறைய ரீல்ஸ் போடுறது, தப்பாக பார்க்குறது. ஓகே. ஸோ நிறைய ரீல்ஸ், தப்பான வீடியோஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது நல்லதில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. வெரி குட். அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி அதில் நம்ம வந்து பார்க்குறது வந்து ஒரு சிலது நல்ல விஷயம் பார்க்குறோம், ஒரு சிலது கேம்ஸ்லலாம் அடிக்ட் ஆகிறோம், ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடும். இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது வந்துச்சுன்னா அடிக்ட் ஆகிரும், அட்ராக்டிவாக ஏதாவது வந்துச்சுன்னா அது வேணுன்ற மாதிரி இருக்கும். அப்புறமா ஃபோன் இருக்கிறதால ரொம்ப ஃபோனுக்குள்ளேயே போகிறோம். நம்ம ஸ்டடீஸ் விஷயத்தை தாண்டி மற்ற எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம். அதில் நம்மளுக்கு சேஃப்டினஸும் கிடையாது. சோஷியல் மீடியாவில் சேஃப்டினஸ் இல்லைன்னு சொன்னாங்க, அடிக்ஷன்னு சொன்னாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபோனை பற்றின விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு இப்போது கையில் ஃபோன் இருக்கிறதுனால எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம்? ரொம்ப நேரம் ஃபோன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அவங்க சொன்ன மாதிரி ரியல் லைஃப் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறதே கிடையாது. நம்ம அம்மா அப்பா கூடயோ நம்ம சிப்ளிங்ஸ் கூடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. நிறைய நேரத்தில் அடிக்ஷன், அதாவது தூங்குனாலும் ஃபோன் அடிக்கிற மாதிரியே சவுண்டு கேட்குது, தூங்குனாலும் ஃபோன் வைப்ரேஷன் மோட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம்ஸோடு வர்றாங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால கையில் அந்த ஃபிங்கர் நர்வ்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் வீக் ஆகலாம் அப்படின்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுது. ஸோ ஃபோனுக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபோனை கரெக்டான ஹவர்ஸ்க்கு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம், இதுக்கு மேலே நான் ஃபோனை எதுக்காகவும் யூஸ் பண்ண மாட்டேன்னு உங்களை நீங்கள் டிசிப்ளின் பண்ணிட்டீங்கன்னா அதை கட்டாயம் நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இந்த சீட்டில் கொஞ்சம் கதைகள் இருக்குது. அந்த கதைகளை முதல்ல படிங்க, சத்தமாக படிங்க, எல்லாரும் கேட்கட்டும். அனுஷா மிகவும் அன்பானவள். சிறுவயது முதல் ஞாயிற்றுக்கிழமை அவளுக்கு மிகவும் முக்கியமான நாள். முதல் பெல் அடிக்குவதற்கு முன் ஆலயத்தில் இருப்பாள். சண்டே ஸ்கூல் எடுப்பது அவளுடைய புதிய ஊழியமாக இருந்தது. பள்ளி முடிந்து 6 மாதங்கள் தான் ஆகிற்று. கல்லூரியில் நண்பர்கள் கிடைக்க ஆரம்பித்தும் இப்பொழுதுதான். வாணி அவளுடைய புது தோழி. முதன்முறையாக வெளியே செல்ல குற்றாலம் ட்ரிப் என்று தோழிகள் 4 பேர் போகலாமா என்று அழைத்தனர். அனுஷியாவிற்கு ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். எப்படி கூறுவாள்? நீங்கள் சொல்லுங்கள். ஸோ வேண்டான்னு சொல்லணும், நான் வர முடியாது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லணும். எப்படி நோ சொல்லலாம்? சண்டே சர்ச்சுக்கு போக வேண்டியிருக்கு. சொன்னால் ஏதாச்சும் ஒர்க் கொடுப்பாங்க. அம்மா வந்து நோனா என்னால் வர முடியாது. ஸோ வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நோ சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட் அதனால கஷ்டப்பட்டாங்களா? உங்ககிட்ட பேசாமல் இருந்தாங்களா? நான் ப்ரேயர் பண்ணிட்டு போய் இப்போ நீங்கள் புரிய வைங்க அப்படின்னு எல்லாமே ப்ரேயர் தான் பண்ணுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை எந்த விதத்துலையும் நோ சொன்னதுனால பாதிப்பே வந்தது கிடையாது? கிடையாது. ஓகே. ஸோ வெரி குட். அடுத்த கதை கொஞ்சம் மெதுவாக கேளுங்க. ஷீபா தன் இறுதி செமஸ்டர் தேர்வை மேற்கொள்ள தீவிரமாய் படித்து கொண்டிருந்தால் இதுவரையிலும் அரியர்ஸ் கிடையாது.
பள்ளி தோழிகள் தேர்விற்கு முதல் நாள் வெளியே ஷாப்பிங் போகலாம் என்று அழைக்கின்றன. 3 மணி நேரத்தில் என்ன பெருசாக படிச்சிடுவ, வா போகலாம். ஷீபாவிற்கு போக விருப்பமில்லை, எப்படி கூறுவாள்? ஸோ எக்ஸாம் வருது, எல்லாரும் வெளியில் போகலான்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் நடந்திருக்கா இதே மாதிரி சுச்சுவேஷன் லைஃப்பில்? நடந்திருக்கா? ஸோ எல்லோரும் எஸ் சொன்னீங்களா, நோ சொன்னீங்களா? நோ. நீங்கள் எப்படி நோ சொல்லியிருப்பீங்க? மேம், நான் ஷீபாவாக இருந்தால் நானே சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணியிருப்பேன் மேம். எப்படின்னா என்னோடய பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் வீட்டில் விட மாட்டேன் அந்த ஒரு காரணத்தை சொல்லியிருப்பேன். அப்புறம் நான் வேறு என்ன சொல்லியிருப்பேன்னா, நான் இதுவும் சொல்லியிருப்பேன். மேபி அவள் கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் படிக்க இதுவாக இருந்தால் நான் படிச்சுட்டு உனக்கு சொல்லித்தரேன், மேபி அவளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பேன். அவ்வளோதான் மேம். வெரி குட், தேங்க்யூ. ஸோ அக்கா நோ சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, நோ சொல்லக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் முறியாது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ நம்மளுடைய சுயமரியாதைக்காக நம்ம ஒரு கோல் நோக்கி போயிட்டுருக்கோம். எக்ஸாம் நடக்குது, சண்டே ஸ்கூல் இருக்குது, சண்டே சர்ச்சுக்கு போகணும் அப்படின்ற நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடக்குள்ள நம்மளால் முடியாது அப்படின்னா, முடியாதுன்னு சொல்கிறதுனால ஃப்ரெண்ட்ஷிப் எந்த விதத்துலேயும் அஃபெக்ட் ஆகாது. என்னால் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. ஸோ அந்த சுச்சுவேஷனை தான் நீங்கள் நோ சொல்கிறீங்களே ஒழிய உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அது எந்த விதத்துலேயும் பாதிப்பு வராது. பிகாஸ் இந்த ஏஜில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ இனிமே நோ சொல்கிறதுக்கு தயக்கப்படாதீங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக நிறைய காரியங்களில் உதவி செய்யும். ஜெனிஃபர் 10ஆம் வகுப்பு எக்ஸாம் ரிசல்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தால் 500க்கு 472 மதிப்பெண்கள். அவளுடைய அக்கா 2 வருடத்திற்கு முன்பு 500க்கு 482 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாள். மதிப்பெண்களை பார்த்தவுடன் பாட்டி, உனக்கு எப்போவுமே வாய்தான், அக்கா போல் மார்க் எடுக்க முடியலை பாத்தியா, வாழ்க்கையே முடிந்தது போல ஒரு உணர்வு. அவளுக்கு என்ன அறிவுரை கூறுவீர்கள்? சரி, 10th எக்ஸாம் யார் யாரெல்லாம் இப்போ 10th முடிச்சிருக்கீங்க, 10th போகிறீங்க, முடிச்சாச்சா? சரி, 10th 500க்கு 482 நல்ல மார்க்கா கெட்ட மார்க்கா? 472 நல்ல மார்க்கா? நல்ல மார்க்கு. ஸோ அவங்களுக்கு அக்கா 482 எடுத்துட்டாங்க. வீட்டில் பாட்டி நீ வாயாடின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க வாழ்க்கையை முடிச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ என்ன அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க நம்ம அக்கான்னு கேட்போம். சொல்லுங்கள். எந்த சப்ஜெக்டில் அதிகமாக மார்க் எடுத்திருக்காங்களோ அந்த சப்ஜெக்டை அதை பர்சியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ வாழ்க்கை முடிக்க வேண்டாம், சின்ன விஷயம் இல்லையா? சரி, ஓகே, தேங்க்யூ. ஸோ ஆனால் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு எத்தனை பேர் வாழ்க்கையே முடிக்கணும்னு நினச்சிருக்காங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சூசைட் அட்டெம்ப்ட் அந்த மாதிரி பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் யாரும் முயற்சி செய்திருக்கீங்களா? ஸோ எப்போவுமே சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணக்குள்ளே பெரிய காரியமாக இருக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அந்த நேரத்தில் நம்ம மனசில் நம்ம இதை எப்படி கிராஸ் பண்ண போகிறோம், இந்த சுச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்றது அந்த ஒரு தைரியம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு போயிடுறோம். ஆனால் பல நேரத்துலையும் ஒருவேளை கொஞ்சம் நம்ம ப்ரேயர் பண்ணியிருந்தாலோ, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னும் கொஞ்சம் பேசியிருந்தாலோ, நம்ம டீச்சர்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தாலோ, இதை பற்றி நம்ம ஆலோசிச்சிருக்கலாமே ஒழிய சின்ன சின்ன காரியங்களுக்கும் பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறத கட்டாயம் நம்ம தவிர்த்திருக்கலாம். ஸோ இன்னும் ஒரே ஒரு ஃபைனல் ஆக்டிவிட்டி, ஒரு ஆள் முன்னாடி வருவீங்களா? வாசிங்க, லவுடாக வாசிங்க. அனிதா 10ஆம் வகுப்பு படிக்கிறாள். அவள்தான் வீட்டில் கடைசி பிள்ளை. அப்பா அம்மா இருவரும் வேலைக்கு செல்கின்றனர். அவர்களுக்குள் எப்பொழுதும் சண்டையும் சச்சரவும் தான். அக்கா அண்ணா இருவரும் குடும்பத்துடன் வெளியூரில் தங்கியுள்ளனர். அவர்களுடைய படிப்பிற்கு உதவும்படியாக பக்கத்து வீட்டில் உள்ள ரமேஷ் டீச்சரிடம் டியூஷன் அனுப்பினார். ரமேஷ் டீச்சருக்கு இவள் மீது ஒரு ஈர்ப்பு. பல மாதங்களாக அவள் நம்பிக்கையை பெருகுவதற்கு அவள் பெற்றோரை பற்றி அவளிடம் குறை சொல்வது, அவளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கொண்டே இருப்பது, அவளுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் அதிகமாக கொடுப்பது போன்ற காரியங்களின் மூலம் அவள் உலகமே அவர்தான் என்று அவளை என்ன செய்தார். ஒரு முறை டியூஷனில் யாரும் இல்லாத நேரம் அவளிடம் தவறாக நடக்க முயன்றார். அவள் அவ்விடத்திலிருந்து வேகமாக ஓடி வீட்டிற்கு சென்றாள். இவளுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? கதை கேட்டிங்களா, கேட்கலையா? ஸோ அனிதான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு 10th டியூஷனுக்கு ஒரு டீச்சர்கிட்ட சேர்த்துருக்காங்க. டீச்சர் இவங்கக்கிட்ட அப்பா அம்மா பற்றி தப்பாக சொல்கிறாங்க, அம்மா அப்பா கிட்ட பொண்ணை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. 2 சைட்லேயும் நல்ல பேர் எடுத்துக்கிறாங்க.
டீச்சர் ஃபைனலாக ஒரு நாள் எந்த ஸ்டூடெண்ட்ஸும் இல்லாத நேரத்தில் இவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி செய்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அக்கா என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நடந்தால் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லைன்னா டியூஷன் உள்ள யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லணும். ஓகே, வெரி குட். இந்த மாதிரி பல நேரங்கள்லேயும் பல வேலைகளிலையும் நமக்கு மேலே இருக்கிற பொசிஷனில் இருக்கிறவங்க நம்மளை வந்து என்ன பண்ணலாம், ஏமாத்துறதுக்கு, நம்மளை தேவையில்லாமல் துஷ்பிரயோஜனம் செய்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அப்போது நீங்கள் எல்லாம் என்ன செய்வீங்க? அக்கா என்ன சொன்னாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க. சில நேரத்தில் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த அபியூஸ் அப்படின்ற காரியம் தெரிஞ்ச நபர் தான் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. 90க்கும் மேற்பட்ட சதவீதத்தில் வீட்டில் உள்ள நம்பிக்கையான ஒரு ஆள், அது தாத்தாவாக இருக்கலாம், சித்தப்பா, மாமா, இந்த மாதிரி க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கவங்களா தான் வந்து இந்த மாதிரி தப்பான காரியங்களில் ஈடுபடுவாங்க. அப்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இதை நான் வெளியில் சொன்னால் எங்கள் அம்மா அப்பா என்ன நம்புவாங்களா மாட்டாங்களா? கரெக்டா? ஸோ அது தவிர்த்து ஒருவேளை என் மேலே தான் தப்பு போல், நான் தானே அவங்க கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க, நான் கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அது இப்படி தான் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ரொம்ப ஆர்வம் காட்டுற மாதிரி பரிசுகள் கொடுக்கறது, உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி, உங்களோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து உங்களை தனிமைப்படுத்தி அவங்கெல்லாம் சரி கிடையாது, நீ நான் சொல்கிறபடி கேளு அப்படின்னு உங்களை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூமிங், மயக்குதல், அடுத்தது தனிமைப்படுத்துதல், அதுக்கப்புறமா என்ன செய்வாங்க, அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி தவறான முயற்சி. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருது, நான் என்ன செய்யணும்? அனிதா என்ன செய்தாங்க? ஓடியே போயிட்டாங்க. கரெக்டா? ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, யாருமே இல்லாத இடத்துல நடக்குது. அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு கட்டாயம் நீங்கள் முயற்சி செய்யணும். நிறைய நேரங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் நடக்கக்குள்ள வெளியில் நீங்கள் போய் அம்மாட்ட அப்பாட்ட சொன்னீங்க அப்படின்னா நம்ம கல்ச்சர், நம்மளுடைய கலாச்சாரத்தில் பெரிய அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கிறதில்ல. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நீ வந்து இதை வெளியில் சொல்லிடாத, சொல்லிட்டா குடும்பத்துக்கே குடும்ப மானமே போயிடும் அப்படின்னு அதை பெரிய பெரிய எக்ஸாஜரேட்டட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களே ஒழிய அது தப்பு, நமக்கு நடந்தது தப்புன்றத சில நேரங்களில் பேரண்ட்ஸ் கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. நிறைய பிள்ளைங்க அவங்களுடைய அப்பாவே இந்த மாதிரி தவறான செயல்பாடில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு மோசமான ஒரு காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நம்மளோட சுயமரியாதை எப்பொழுதும் ஹையாக இருக்கணும். அதுதான் நான் உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு காரணமும் அதுதான். உங்களோட சுயமரியாதை எப்போவுமே அதிகமாக இருக்கணும். எந்த காரணத்துக்கும் நீங்கள் உங்களை எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் விட்டு கொடுக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், ஒரு முறை இப்படி நடக்குது அப்படின்னா திரும்ப இதே சுச்சுவேஷனை லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஸ்கூல்லேருந்து தப்பிச்சாச்சு, அடுத்தது காலேஜ்லேருந்து வேலையிடும், ஒவ்வொரு இடத்துலையும் பெண்களாக இருக்கக்குள்ள கட்டாயம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போது எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து நோ சொல்ல தைரியமாக இருக்கீங்க, எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நம்பிக்கையாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய பவுண்ட்ரிஸை நீங்கள் கட்டாயம் சேவ் பண்ணலாம். ஒரு விஷயம் எல்லா கேர்ள்ஸ்க்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஒரு சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னா கட்டாயம் செல்ஃப் ப்ளேம் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய நேரத்தில் ஒரு முறை நமக்கு தான் எல்லாம் தப்பாக நடந்துருச்சு, இனிமேல் நம்ம வாழ்க்கை என்ன அப்படின்னு நினச்சி சில பேர் என்ன பண்ணுறாங்க, சூசைட் பண்ணிடுறாங்க. சில பேர் சரி ஒரு முறை நடந்துருச்சுல, இனிமேல் நம்மளுடைய பாடி என்ன, நமக்கு இன்னும் நிறைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போவோம், இன்னும் நம்ம நல்லா இருந்துக்குவோம், நம்மளோட ப்ளஷர், அந்த ப்ளஷர் சீக்கிங் பிஹேவியர் அதிகமாகிடுது. ஸோ நம்மளே கரைப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். பிகாஸ் ஒரு முறை நம்மளோட பியூரிட்டி போயிடுச்சு, இனிமேல் நம்ம என்ன செய்கிறது, நம்மளை ஸ்பாயில் பண்ணி போகிற பெண்களையும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது என்னென்னா, ஒரு முறை நடந்ததுனால பல முறை நடக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது அப்படின்றது உங்களுடைய மனசில் ஆழமாக பதிய வேண்டிய விஷயம். பிகாஸ் உங்களுடைய பாடி இஸ் அ டெம்பிள் ஆஃப் காட். எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் உங்கள் மேலே கிவ் அப் பண்ணாலும், ஈவன் பேரண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் இந்த விஷயத்தில் உங்களுக்கு தெரியும் உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு பி மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் யூ டு நாட் கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப். திருநெல்வேலி திருமண்டலம் வாலிப ஐக்கிய சங்கம் மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான பிள்ளைகள் 3 நாள் முகாம் முடித்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த 3 நாள் முகாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகிட்ட கேட்போம்.
கேம்ப் எப்படிமா இருந்துச்சு? எந்த ஊர்லேருந்து வரீங்க? எங்களுக்கு வந்து மயிலப்பபுரம். வருஷம் வருஷம் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. தொடர்ந்து 4 வருஷமாக வந்துட்டு இருக்கிறோம். ஏதோ பெரிய போராட்டங்கள் மத்தியில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நிறைய வாட்டி எங்களை இசப்பா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நிறைய காரியங்கள் பேசி தான் எங்களை அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து 2025 தான் ஒரு ஸ்பெஷலானதுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து இசப்பா வந்து ரொம்ப பேசினாங்க. அதுலேருந்து நான் ஒன்று வந்து சாட்சியாகவே நான் சொல்லணும். நான் வந்து ஏசப்பா கிட்ட ஒரு வாரமாக தொடர்ந்து நான் வந்து ஏசப்பா கிட்ட ஒரு கொஸ்டின் வச்சுருந்தேன். ஏசப்பா, நான் வந்து இப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் தேர்ட் இயர் முடிச்சுட்டு எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரில ஏசப்பா. ஆனால் நான் வந்து ஊழியம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிலனப்போ ஒருத்தங்க எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீ காலையில் டெய்லி ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி கேளு. அப்போது இது வந்து உங்கள் சித்தமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பா கிட்ட வீட்டில் வச்சு கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ நான் இந்த மீட்டிங்கில் வச்சு என் கூட பேசுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் சும்மா தான் கேட்டுட்டு வந்தேன். அப்போது ஏசப்பா வந்து இங்கே வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை அதே வார்த்தையை அந்த மிஷினரி ஒரு அக்கா வந்து பயோகிராஃபி சொன்னாங்க. அதுலேருந்து பேசினாங்க. இன்றைக்கி நான் நினைக்கவே இல்லை. செகண்ட் அந்த மெசேஜ் கொடுக்கும்போது தெளிவாக நான் வந்து உண்மை சொன்னால் திகட்டுற அளவுக்கு ஏசப்பா வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க. இதுதான் சித்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. எவ்வளோ இன்னும் ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்கணும், இப்படியே நமக்கு வாழக்கூடாது உலகத்தோட, இன்னும் நிறைய வைராக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப சூப்பர்மா. சில விஷயங்கள் ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். ஆண்டவர் உணர்த்தப்பட்ட இந்த 3 நிறைய நேரம் நினச்சி வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துலேருந்து நம்ம ஆண்டோடைய அன்பை ருசி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் எந்த வேலை ஒரு ஸ்பெஷல், இந்த வேலையில் ரொம்ப ஒப்பு கொடுத்த அப்படின்னா எந்த நேரம்? சந்தியா வேலை தான். ஏன்னா நான் இதுதான் நான் ஒரு வாட்டி நான் கேட்டிருக்கிறேன் நரகம் பரலோகம் பற்றி. அப்போ வந்து நான் அந்த கொஞ்ச நாளுக்கு ஏதோ சொல்லுவாங்கள்ல பழமொழி கூட, கொஞ்ச நாளுக்கு அது நல்லாயிருக்கும், போக அது வந்து தேஞ்சிரும். அந்த மாதிரி எனக்கு அப்படிதான் நான் இருந்தேன். ஆனால் மறுபடியும் ஏசப்பா என்ன சொன்னாங்க, ரீஃப்ரெஷ் பண்ணிட்டாங்க. நான் நினைக்கவே இல்லை எவ்வளவு அன்பு எங்கள் மேலே வச்சுருக்காங்க. எங்களுடைய ஊர் மேலே நான் அப்படி தான் சொல்லுவேன். அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு வந்து அநேக பேர் இந்த வாட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து அப்படியே அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துட்டாங்க. நாங்கள் என்னென்ன தப்பு பண்ணோம்னு சொல்லி சந்தியா வேளையில் மறக்கவே முடியாத ஒரு ப்ரெசன்ஸ் இருந்துச்சு. ஆனால் உண்மை சொல்லணும்னா நாங்கள் எங்களுடைய ரூம்லையா இருக்கலாம், வெளியிலையா இருக்கலாம், சுற்றி ஆண்டவர் உலாவிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அது ரொம்ப நான் உணர்ந்தேன். பர்சனலாக நான் உணர்ந்தேன். சுற்றி உலாவிக்கிட்டே இருந்தாங்க. ஏசப்பாவோட பிரசன்னம் அதிகமாக இருந்துச்சு. அவங்க அந்த அக்கா சொன்ன மாதிரி அநேக ஊழியர்களை ஏசப்பா கண்டிப்பாக உண்மைக்குமே அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. திகட்ட ஆண்டவருடைய அன்பு, திகட்டாத அன்பு ஆண்டவருடைய அன்பு. நீங்கள் எவ்வளோதான் ஆண்டவர் யார் இந்த உலகத்தில் நேசிக்கன்னு சொன்னாலும் ஏசப்பா வந்து அவ்வளோ அன்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அருமையாக சொன்னாங்க. நான் உங்களை வாழ்த்துக்கிறோமா. ஸ்கிட் ஆக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்கிட்லேயுமே அவங்க எல்லாருமே அழகாக மனப்பாடம் பண்ணி இல்லாமல் நல்லா சூப்பராக நடிச்சாங்க. நிறைய டைம் வந்து ஒவ்வொரு டைமும் ஸ்கிட்டு முடிச்சப்பறம் ஒரு பாட்டு போட்டு ஆக்ஷன் போடும்போது அப்போது அந்த நாடகத்தோட அப்படியே ஃபுல்ஃபில் அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எந்த ஆக்ஷன் சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? பறக்க ஆக்ஷன் சாங் ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த கேம்பில் என்ன தீர்மானம், அதாவது இது வரைக்கும் நான் இப்படி இருந்தேன், இப்போ நான் போகும்போது இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு சில தீர்மானம் எடுத்திருப்பீங்க. என்ன தீர்மானம் எடுத்துருக்கீங்க? சரி, நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்துருக்கீங்க? தினமும் பைபிள் வாசி ப்ரேயர் பண்ணணும், கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கும். ஆண்டோடைய சித்தம், பைபிள் வாசி ஜெபம் பண்ணணும். நீங்கள் என்ன தீர்மானம்? நான் இங்கே வரும்போது ஆண்டவர்கிட்ட வந்து வீட்டில் வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு வரும்போது ஏசப்பா எனக்கு நீங்கள் ஒரு அடையாளத்தை கொடுத்தீங்க அப்படின்னா, ஏன்னா வர்றதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன், வர்றதுக்கு மனசே இல்லை. ஆனால் அப்போ எனக்கு ஒரு அடையாளத்தை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயரோட வந்தேன். அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு முடிகிற வரை ஏசப்பா வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ஏசப்பா வந்து அவ்வளோ விஷயத்தையும் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் எதெல்லாம் நான் தப்பாக நினைப்பேனோ அது எல்லாத்தையுமே ஏசப்பா வந்து தெளிவாக பேசி எனக்கு காண்பிச்சு கொடுத்தாங்க. அப்போது ஒரே ஒரு விஷயம், நான் ஆண்டவரோட சித்தத்தை மட்டுமே வாழ்க்கையில் செஞ்சோம் அப்படின்னா அவர்கிட்ட கேட்டு பண்ணும்போது லைஃப் ரொம்ப பெட்டராக இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா. இந்த திருநெல்வேலி திருமடல் வாலிப ஐக்கிய சங்க ஊழியத்தை பற்றி எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் ஐயா வந்து முடிச்சு போகிறாங்க அப்படின்னோடனே ஒவ்வொருத்தங்களையும் நாங்கள் வந்து எல்லாருமே வேறு மாதிரி ஜட்ஜ் பண்ணியிருந்தோம். அந்த அக்காவெல்லாம் அத்லெட் சொல்லும்போது எனக்கு உண்மையாக உடம்புல ரொம்ப புல்லரிச்சிட்டு, நீங்கள் வந்து அந்த ஊழியர்களை பற்றி சொல்லணும்னா எதையுமே ஒரு மாதிரி ஷையாக பண்ணாமல் பிள்ளைங்களுக்காக தானே பண்ணுறோம், ஏதாவது அவங்கள பேரணும், அவங்கள ஏதாவது ரசித்திரணும் அப்படிங்கிறதுக்காக நாடகமாக இருக்கலாம், எல்லா காரியங்களையுமே எப்படின்னாலும் இறங்கி செய்கிறாங்க. நிறைய காரியங்களை நாங்கள் வந்து கேட்கும்போது கண்டிப்பாக அது முடியும், செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்காக பண்ணுறாங்க. நிறைய இடத்துல நாங்கள் ஐயா சொன்ன மாதிரி நிறைய வாட்டி நாங்களே திட்டிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அதெல்லாம் யாருமே பெருசாக எடுத்துக்கிட மாட்டீங்க. உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஊழியன்னா எதையுமே வெட்கப்படாமல் ஆண்டவருக்காக எதனாலும் இறங்கி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. பாப்பா சொன்னது உண்மை. தகுதி இல்லாதவங்க இந்த ஊழியத்தில் இல்லை, நிறைய தகுதி இருந்து ஆண்டவருக்காக, வாலிபர்களுக்காக
தகுதி இல்லாத மாதிரி எல்லாருக்கும் முன்பாக காட்டி ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நேராக இந்த திருநெல்வேலி திருமண்டல வாலிப ஐக்கிய சங்க மிஷினரிகள் ஊழியர்கள் இருக்கிறாங்க. அதை ரொம்ப அழகாக அவங்க சொன்னாங்க. அவங்க எதையுமே அவங்க சாட்சியை பார்த்து வேற மாதிரி நினச்சிட்டோம், ஆனால் பேக்ரவுண்ட் எல்லாமே சூப்பர், ஆனால் ஆண்டவருக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து கொண்டாங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும் அப்படின்னா, இந்த அண்ணன்மார், இந்த மிஷினரி அக்காமார், இவங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஊழியர்கள் இப்படி தான் இருக்கணும்னா அப்படிலாம் இல்லை, எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லாரும் இந்த ஐக்கிய சங்கத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி. சரி, வாழ்த்துக்கள். அருமையான எட்வின் அண்ணன், ரொம்ப சூப்பரான அருமையான அண்ணன், நல்லா பழகுவாப்பில், நல்ல ஒரு சந்தோஷமாக வாழ்த்துவோம், மனசில் அப்படியே இல்லாமல் நல்லா ஒரு ஓப்பனாக வாழ்த்தக்கூடிய ஒரு அருமையான அண்ணன். அண்ணன் நீங்கள் சொல்லுங்கண்ணே, ஏதாவது இந்த கேம்ப், இந்த குத்தாலம் இங்கே பார்க்கறது, இந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோணுது, அவங்க இருதயத்தில் தோன்றதை சொல்லுங்கள். இந்த கேம்ப் உண்மையிலே வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு கேம்ப்பு தான். பையங்களுக்கு 3 நாள், பிள்ளைகளுக்கு 6 நாள். 2 கேம்ப்லேயும், பிள்ளைகளோட 2 கேம்ப்லேயும் சந்தியா வேலையை பார்க்கும்போது உண்மையிலே டச்சிங் தான். நிறைய பிள்ளைங்க அழுது ஒப்பு கொடுத்தாங்க. போன சந்தியாவில் எல்லா ஊழியர்களும் கூட அழுது ஜெபிக்கிறத பார்த்தேன். நானும் கூட அழுது ஜெபிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பையங்களுமே இந்த தடவை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பாட்டு பயங்கரமான ஹிட்டு. ஆமாம், எல்லாரும் பாட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினாங்க. ஒரு நல்ல தரிசனத்தோடு தான் எல்லாருமே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு தைரியப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல வார்த்தை, என்ன பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தை இன்னைக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு வார்த்தை தான். பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, நமக்கு கூட தேவையான வார்த்தை தான். இந்த கேம்ப்பு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது மாதிரி எனக்கும் கூட ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம 3 நாள் தங்கியிருக்கோம். இந்த மறுரூப ஆலயம் மிகவே ஒரு மகிமையான ஒரு ஆலயம். இந்த இடத்துல ஒரு ப்ரெசன்ஸ், ஒரு வருஷமும் இப்போலாம் ஒரு பொண்ணு சொன்னாங்க, போன வருஷம் ஒரு தீர்மானத்தில் வந்து இந்த வருஷம் அது நிறைவேறிச்சு. அதே மாதிரி இது நல்ல ஒரு மறுரூப ஆலயம். நம்ம இந்த ஊழியத்தை பற்றி, நம்ம திருநெல்வேலி திருமண்டல வாலிப ஐக்கிய சங்கம் இந்த ஊழியத்தை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள். நான் வந்து பர்சனலாக நம்ம டிடிஒய் மினிஸ்ட்ரி ரொம்ப நேசிக்கிறேன். நான் இருக்கிற ஊழியங்கிறதுனால இல்லை, இது ஒரு நல்ல டீம். 17 பேர் இருக்கோம். இந்த 17 பேருமே கடவுளால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கடவுள் கொடுத்துருக்காரு. அதை எல்லாருமே நல்லா செய்கிறோன்னு நான் நம்புகிறேன். ஆனாலும் திருப்தி அடையக்கூடாது, இன்னும் ஓடணும். ஆனால் இந்த ஊழியத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அதாவது உலக வேலையில் இருந்த அந்த சந்தோஷத்தை விட இது பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நான் ஒரு சாட்சியை சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, போன வருஷம் பாய்ஸ் கேம்புக்கு வந்த ஒரு பையன், அவன் வந்து அந்த கேம்ப் நடந்த சமயத்தில் என்னுடைய தகப்பனை இழந்துட்டான். அவங்க அப்பா வந்து இழந்துட்டான். அந்த சமயத்தில் என்ன செய்யனே தெரில அவனுக்கு. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ எப்படி அந்த பிஸ்னஸை தொடர்ந்து ரன் பண்ணுறது, அதே போல் அவனுக்கு திருமண வயது, கரெக்டாக அந்த சமயம் தான் திருமண வயது. அவனுக்கு ஒரு தம்பி உண்டு. 2 பேருமே வாலிப பேர். அப்பா இல்லாமல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோட ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அப்போ போன கேம்புக்கு வந்த பையங்க இந்த சந்தியா வேளையில் அவன் ஜெபம் பண்ணியிருப்பான் போல், ஆண்டவரே எனக்கு என்னோடய தொழிலில் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, என்னோடய திருமண காரியத்தை நீங்கள் எனக்கு நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி போன கேம்பில் ஜெபம் பண்ணியிருக்கான். இப்போ இந்த கேம்புக்கு நான் அவன்கிட்ட போய் பார்த்து இன்ஃபர்மேஷன் சொல்ல போகும்போது அவன் என்கிட்ட சாட்சியாக சொன்னான். இன்னும் போன கேம்பில் நான் இப்படி ஜெபம் பண்ணேன், இந்த கேம்பில் எனக்கு வந்து கல்யாணமும் ஆகிட்டு என்னுடைய பிஸ்னஸையும் ஆண்டவர் பெருசாக ப்ளஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவன் மனைவி வந்து கன்சீவாக இருக்கிறாங்க. அதனால் அடுத்த வருஷம் நான் எப்படியாவது வந்து இந்த சாட்சியை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இது ஒரு பெரிய சாட்சியாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப அருமையான ஒரு சாட்சி தான். அதே மாதிரி இதுக்கு மறைமுகமாக நிறைய பேர் நம்ம ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் போனாலே உங்களுக்கு என்ன வேணும் கேட்டு ஊழியத்துக்காக உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இதை பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது வேதாகமத்தில் ஒரு வசனம் உண்டு. ஆண்டவர் வந்து சீஷர்களை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்னு. இப்போ நம்ம ஊழியத்துக்காக இருக்கிற தேவைகளுக்காக நம்ம ஒருத்தட்டே போய் நிற்கிறோம். அப்போ நம்மளை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க பாருங்க. நம்மளை ஏற்றுக்கொள்கிறவங்க நம்மளை மட்டும் ஏற்றுக்கொள்ளலை, இயேசுவையே ஏற்றுக்கொள்கிறாங்க. பிதாவாகிய தேவனையே அவங்களுடைய வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறாங்க. அதே போல் நம்ம ஒரு காணிக்கை கேட்கும்போது ஒருவேளை அவங்களே கடினமான சூழ்நிலையில் இருந்தால் கூட நமக்கு அவங்களால இயன்ற சின்ன சின்ன காணிக்கை கொடுக்காங்க. ஒரு வீட்டில் எனக்கு 100 ரூபாய் தான் கொடுத்தாங்க குற்றால கேம்புக்கு. ஆனால் அவங்க அதை சந்தோஷத்தோட நாங்களும் ஏதாவது தரணும் அப்படின்னு சொல்லிட்டு
100 காணிக்க கொடுப்பாங்க, இன்னொரு 100 அந்த குற்றால கேம்புக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், அண்ணே நீங்கள் கொடுக்குற 100 மாதிரி நிறைய பேர் 100, 200 அப்படி கொடுக்காங்க. இதை வச்சு தான் இவ்வளோ பெரிய தேவையை தேவன் சந்திக்க 18 லட்சம் 22 லட்சம் செலவாகுது. அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன காணிக்கைகள் கொடுக்குற அந்த குடும்பங்களை வச்சு ஆண்டவர் சந்திக்கிறேன். அதனால் அவங்கள தேவன் வந்து பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நாம் இங்கே இறங்கி ஊழியம் செய்கிறோம், அவங்க அங்கே இருந்து நம்மளை அனுப்பியிருக்காங்க. நம்ம ஊழியம் செய்கிறோம், ஆமாம், அவங்க அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த ஊழியத்தில் பங்கு உண்டு. நம்மளோட சேர்ந்த உடன் ஊழியர்கள் தான் அவங்க. ஆமாம், உண்மைக்கு அருமையாக சொன்னீங்க. அவங்க வந்து நம்ம ஃபேமிலி. நிச்சயம் 100 ரூபா கொடுத்தவங்களும் சரி, எந்த ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணவங்களும் சரி, நீங்கள் டிடிஒய் ஃபேமிலி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஊழியர்கள் தான், நீங்களும் ஊழியர்கள் தான். எங்களோடு இணைந்திருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தா அதோடைய பலன் உண்டுன்ற மாதிரி இந்த கேம்பில் உள்ள ஒவ்வொரு ஆத்மா ரட்சிப்புக்கும் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு அப்படின்னு எப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றிண்ணே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இளைஞனே எழுந்திரு, சரித்திரம் படைத்திடு, கர்த்தரின் சமூகம்